வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளே நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம எதுக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. இயேசுப்பா என்ன சொல்றாரு? நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சின்ன அப்படி ஒரு கல்லு கிடக்கும், ஒரு சின்ன சின்ன பொடி கல்லு. அந்த கல்லுல கால் படணும், கால நகை இடறி போயிடும். சிலவங்க மூக்கு குத்துற விழுந்து செத்து போனாங்கன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. அதான் காரணம். தேவப்பிள்ளை, ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இல்லாட்டி நம்ம என்ன இருந்து நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கடவுள் நம்ம கூட இருந்தாரு, இருக்கிறாருன்னா அந்த ஃபெய்த், விசுவாசம் உங்கள்ட்ட இருந்ததுன்னா நீங்க எந்த நிமிஷத்துலயும் எதை குறிச்சும் வேதனைப்படவே மாட்டீங்க. கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம போற இடத்துல இருக்கிறாரு, நம்ம தூங்குற இடத்துல இருக்கிறாரு, நம்ம பாக்குறது. ஏன்னா அவர் எங்கு முலாவி கொண்டு இருக்கிறார். நம்ம அம்மா அப்பா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் நம்ம கூட ஸ்கூலுக்கு எல்லாம் வர முடியாது. ஒருவேளை வந்தாலும் நம்ம கிளாஸ் ரூம்ல நம்ம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனா கடவுள் எங்கு கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் மனுஷன் என்ன செய்வான்? ஒரு லெவல், அவங்க ஒரு கேட், ஒரு எல்கை இருக்கு, அதை தாண்டி வர முடியாது. ஆனா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அது அவருக்கு தெரியும்ல. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, அதனால புரிஞ்சுடுங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் அமைஞ்சு வந்துட்டு இருந்தாலும் அந்த சூழ்நிலை, ஏசப்பா நீங்க தான் கடவுளா இருந்தா, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்க எனக்கு விடுதலை கொடுப்பீங்க, என்ன மேன்மைப்படுத்துவீங்க, என்ன ஆசீர்வதிப்பீங்க, என்ன உயர்த்துவீங்க, என் வாழ்க்கையில நீங்க தான் எனக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறீங்க. அப்படி மட்டும் ஜெபிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்மள்ட்ட சில காரியங்கள் கிரியை செய்யற ஆவிகளை ஆண்டவர் ஏற்று வேலையில விரட்டி போடுவார். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க.